Hi students, 9th Max exercise 7.3 ல first sum பார்க்க போறோம். Find the volume of a cuboid whose dimensions are. cuboidோட வேல்யூமை கண்டுபிடிக்க சொல்லி ரெண்டு சப்டிவிஷனில் அதோட டைமென்ஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் லென்த் 12 சென்டிமீட்டர், பிரெத் 8 சென்டிமீட்டர், ஹைட் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இந்த கியூபாய்டோட வேல்யூமை கண்டுபிடிக்கணும்னா இதோட ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சாகணும். வேல்யூம் ஆஃப் கியூபாய்டோட ஃபார்முலா என்ன ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ எல் எவ்வளோ 12 சென்டிமீட்டர் இன்ட்டு பி எவ்வளோ 8 சென்டிமீட்டர். அடுத்தது ஹெச்சை 6 சென்டிமீட்டர். 6 போட்டுக்கிறோம். இப்போ இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 12யும் 8யும் மல்டிப்ளை பண்ணோம்னா 12 8s are 96. 96ஓட இந்த 6ஐ வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா 6 6 are 36, பேலன்ஸ் 3, 9 6 are 54, 54ஓட 3 ஆட் பண்ணும்போது 57. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம் 576. இந்த சம்மு வந்து சென்டிமீட்டர் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் கியூப் போட்டுக்கலாம். இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். வேல்யூம் ஆஃப் கியூபாய்டு ஈக்குவல் டு 576 சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷனுக்கு போகலாம். செகண்ட் சப்டிவிஷனில் லென்த் வந்து 60 மீட்டர், பிரெத் வந்து 25 மீட்டர், ஹைட் வந்து 1.5 மீட்டர். சொல்யூஷன் போகிறதுக்கு முன்னாடி இதில் உள்ள யூனிட்ஸ்லாம் ஒரே சேமாக இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். எல்லாமே மீட்டரில் இருக்குது. ஓ சொல்யூஷனில் எழுதிக்கலாம். வேல்யூம் ஆஃப் கியூபாய்டு ஈக்குவல் டு, ஆல்ரெடி இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும், எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். ஓகேவா? இப்போது இதோட அளவுகள் மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இதோட வேல்யூம் கண்டுபிடிச்சிடலாம். 60 இன்ட்டு பி வந்து 25 இன்ட்டு ஹைட்டு வந்து எவ்வளோ 1.5 மீட்டர், 1.5 எழுதிக்குவோம். இப்போது இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த 60 25 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 60 இன்ட்டு 25, 0 5s are 0, 6 5s are 30, 0 2s are 0, 6 2s are 12. இதை ஆட் பண்ணுவோம். 0 0 5 1, 1500 கிடைக்கிது. இதோட 1.5 வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 15 15s are 225, 225 அப்படியே எழுதிட்டு அந்த ரெண்டு ஜீரோவை எடுத்து எழுதிக்குவோம். இப்போது 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 2250 கிடச்சிருக்கு. எடுத்து எழுதிக்குவோம். இந்த சம்மு வந்து மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் கியூப் போட்டுக்கலாம். ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். therefore வேல்யூம் ஆஃப் கியூபாய்டு ஈக்குவல் டு 2250 மீட்டர் கியூப். தட்ஸ் ஆல். இதோட இந்த சம்மு முடிஞ்சிடுச்சு. உங்கள் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். The dimension of a matchbox are 6 cm into 3.5 cm into 2.5 cm. ஒரு மேட்ச் பாக்ஸோட டைமென்ஷனை சொல்லியிருக்கிறாங்க. Find the volume of a pocket containing 12 such match boxes. 12 மேட்ச் பாக்ஸஸ் உள்ள ஒரு பாக்கெட்டோட வேல்யூம் என்னன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு முதல்ல ஒரு மேட்ச் பாக்ஸோட வேல்யூம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். அதை தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம வந்து 12 மேட்ச் பாக்ஸஸோட வேல்யூம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் 3 அளவுகள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 அளவுகள் கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு கியூபாய்டு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு நாம் ஒரு மேட்ச் பாக்ஸஸோட வேல்யூம் என்னன்னு கண்டுபிடிப்போம். சொல்யூஷனில் எழுதிக்கலாம். எல் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், பி ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர், ஹெச் ஈக்குவல் டு 2.5 சென்டிமீட்டர். வால்யூம் ஆஃப் மேட்ச் பாக்ஸ் வேல்யூம் ஆஃப் கியூபாய்டோட ஃபார்முலா என்னன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கரெக்ட். எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் கியூபிக் யூனிட்ஸ் ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ 6 இன்ட்டு பியோட வேல்யூ 3.5 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 2.5. இப்போது இந்த 6ஐயும் 3.5ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோமா? 3.5 into 6,
6 5s are 30, பேலன்ஸ் 3, 6 3s are 18, 18ஓட 3 ஆட் பண்ணும்போது 21 கிடைக்குது. இப்போ இந்த ஆன்சரோட 2.5 மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? இன்ட்டு 2.5. 0 5s are 0, 1 5s are 5, 2 5s are 10. 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 0 2s are 0, 1 2s are 2, 2 2s are 4. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 0 5 2 5. இதில் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, அதுபோல் இதில் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அதனால 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 52.5. 0 வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணியாச்சு. இந்த சம்மு சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால நம்ம சென்டிமீட்டர் க்யூப் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு மேட்ச் பாக்ஸோட வேல்யூம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ 12 மேட்ச் பாக்ஸஸோட அளவு தெரிஞ்சாகணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த ஆன்சரை 12ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். வால்யூம் ஆஃப் 12 மேட்ச் பாக்ஸஸ் ஈக்குவல் டு இந்த வந்த ஆன்சர் இருக்குது இல்லை 52.5 சென்டிமீட்டர் க்யூப் இன்ட்டு 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 5 2s are 10, balance 1, 2 2s are 4 1 5, 5 2s are 10. இப்போது 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதுவே கிடைக்க போகுது 5 2 5. இப்போ ஆட் பண்ணிக்குவோம். 0 10, பேலன்ஸ் 1 3 6. 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு 0வை கேன்சல் பண்ணியாச்சு. ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். 630. இந்த சம்மு சென்டிமீட்டர் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் க்யூப் போட்டுக்கலாம். ஃபைனலாக வேல்யூம் ஆஃப் 12 மேட்ச் பாக்ஸஸ் ஈக்குவல் டு 630 சென்டிமீட்டர் க்யூப் எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். த லென்த் பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் எ சாக்லேட் பாக்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 5:4:3. ஒரு சாக்லேட் பாக்ஸோட லென்த்து பிரெத்து ஹைட்டை கொடுத்து அதை ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. இஃப் இட்ஸ் வால்யூம் இஸ் 7500 சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வேல்யூமை நமக்கு கொடுத்துட்டாங்க. வால்யூம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 7500 சென்டிமீட்டர் க்யூப். தென் ஃபைண்ட் இட்ஸ் டைமென்ஷன். வால்யூமை கொடுத்து அதோட டைமென்ஷன் லென்த் பிரெத் ஹைட் இதை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்படி 3 நம்பர் கொடுத்துருந்தாவே இது ஒரு கியூபாய்டு ஷேப் உள்ள பாக்ஸ் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்படி ரேஷியோவில் கொடுத்துருந்தாவே வேரியபிள் எடுத்துக்கணும்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுபோல் இதுவையும் நம்ம XYZ எனி வேரியபிள் ஏதோ ஒரு வேரியபிளை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? லென்த்துன்னு இந்த 5 போட்டுக்குவோம். பிரெத்துக்கு இந்த 4 போட்டுக்கலாம். ஹைட்டுக்கு வந்து இந்த 3 போட்டுக்கலாம். இப்போது எல்லாத்துக்கும் எக்ஸ் வேரியபிளை சேர்த்துக்குவோம். 5x 4x 3x. வால்யூம் ஆஃப் சாக்லேட் பாக்ஸ் 7500. இதை கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, அதை எடுத்து எழுதிக்குவோம். இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். L இன்ட்டு B இன்ட்டு H. ஆல்ரெடி அது உங்களுக்கு தெரியும், நான் எழுதலை. 5x இன்ட்டு 4x இன்ட்டு 3x ஈக்குவல் டு 7500 அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். இப்போது இந்த 3 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 4s are 20, 23s are 60. இந்த எக்ஸை 3xையும் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் க்யூப் கிடைக்கிது ஈக்குவல் டு 7500. இப்போது எக்ஸ் க்யூபை கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு 7500. மல்டிப்ளிகேஷனில் உள்ள 60 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது டிவிஷனாக மாறிடும். இப்போது 0வும் 0வும் கேன்சல் பண்ணிக்கலாம். 750யை 6ஆல் டிவைட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 750 டிவைடட் பை 6. 1 6 are 6, பேலன்ஸ் 1 5, 2 6 are 12, பேலன்ஸ் 3. இந்த 0 அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 5 6 are 30, பேலன்ஸ் 0. 125 ஆன்சர் கிடச்சிருக்குது. இப்போ எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு 125. அப்போது எக்ஸ் க்யூப் 125னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 5ஐ 3 டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா 125 நமக்கு கிடைக்கும்.
அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து ஒரு 5 எடுத்து எழுதிக்குவோம். எக்ஸ் ஈக்குவல் டு 5. இந்த எக்ஸோட வேல்யூ வந்து இந்த லென்த் பிரெத் ஹைட்டோட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எல் ஈக்குவல் டு 5x, பி ஈக்குவல் டு 4x, ஹச் ஈக்குவல் டு 3x. இப்போது 5 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன 5. 5 5s are 25. நம்ம இந்த பாக்ஸோட சைட்ஸை கண்டுபிடிக்கிறதுனால டைமென்ஷனை கண்டுபிடிக்கிறதுனால சென்டிமீட்டர் மட்டும் போட்டுக்கிறோம். 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன 5. 4 5s are 20 சென்டிமீட்டர். அடுத்தது ஹைட்டோட வேல்யூ 3 இன்ட்டு 5. 3 5s are 15 சென்டிமீட்டர். ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். therefore the dimension is 25 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர். இதோட இந்த சமம் முடிஞ்சிருச்சு. இந்த சமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது 4th சம் பார்க்க போகிறோம். தி லென்த் breadth and depth of a pond are 20.5 meter, 16 meter and 8 meter respectively. ஒரு குளத்தோட லென்த் பிரெத் டெப்த்தை கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து find the capacity of the pond in liters. அந்த குளத்தோட கெப்பாசிட்டியை லிட்டர்ஸில் நம்மளை வந்து கணக்கிட சொல்லியிருக்கிறாங்க. இங்கே கெப்பாசிட்டின்னு டினோட் பண்ணுறது என்னன்னா வால்யூம். அந்த குளத்தோட வால்யூமை வந்து லிட்டர்ஸில் நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, சம்முக்குள்ளே போகலாமா? சொல்யூஷனில் எழுதிக்குவோம். லென்த் ஈக்குவல் டு 20.5 மீட்டர், பிரெத் ஈக்குவல் டு 16 மீட்டர், ஹைட் ஈக்குவல் டு 8 மீட்டர். இங்கே ஹைட்டுன்னு நான் சொல்கிறது டெப்த்து வந்து 8 மீட்டர். இது எல்லாமே மீட்டர் கியூபிக்கில் இருக்குது. இதை நம்ம லிட்டர்ஸில் மாற்றணும். ஓகேவா? இந்த ப்ராப்ளத்தில் கெப்பாசிட்டி ஆஃப் தி பாண்ட், கெப்பாசிட்டினாலும் வால்யூம்னாலும் ஒன்று தான். எடுத்து எழுதிக்குவோம். வால்யூமோட ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்ட். எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், கியூபிக் யூனிட்ஸ். இப்போ இந்த எல் வந்து 20.5 இன்ட்டு 16 இன்ட்டு ஹெச் வந்து 8. இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 20.5ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 20.5 இன்ட்டு 16. 5 6 are 30, 0 பேலன்ஸ் 3. இந்த 3 அப்படியே போட்டுக்குவோம். 6 2s are 12. இப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்படியே வந்துடும். 5 0 2. இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 2 8 2 3. இதில் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டு இந்த 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 8 8s are 64, பேலன்ஸ் 6. 8 2s are 16. 16ஓட 6 ஆட் பண்ணும் போது 22 கிடைக்கிது. 22 2 பேலன்ஸ் 2. 8 3s are 24. 24ஓட இந்த 2 ஆட் பண்ணும் போது 26. 2624 மீட்டர் கியூபை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க? கெப்பாசிட்டி ஆஃப் த பாண்ட் இன் லிட்டர்ஸ். நம்ம இந்த ஆன்சரை லிட்டர்ஸில் மாற்றணும். போன கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம் 1 மீட்டர் கியூபிக் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ். அப்போது 2624 மீட்டர் கியூபிக் ஈக்குவல் டு இந்த மீட்டர் கியூபை நான் லிட்டராக மாற்ற போகிறேன். 2624 இன்ட்டு 1000. இப்போது இந்த நம்பரை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2624 அப்படியே எழுதி இந்த 3 0வை அப்படியே போட்டுக்கலாம். இப்போது நமக்கு லிட்டராக மாறிடுச்சு. லிட்டர்ஸ்னு எழுதிக்குவோம். therefore the capacity of the pond in liter two 624,000 liters. That's all. இதோட இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 5th சம். The dimension of a bricks are 24 cm into 12 cm into 8 cm. ஒரு பிரிக்ஸோட டைமென்ஷனை, அதாவது செங்கலோட டைமென்ஷன், லென்த் பிரெத் ஹைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் how many such bricks will be required to build a wall of
20 meter length, 48 centimeter breadth and 6 meter height. வாலோட டைமென்ஷன்ஸ் லென்த் பிரெத் ஹைட்டை கொடுத்து இந்த வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்கிற சைஸ் உள்ள செங்கல் அதாவது பிரிக்ஸ் எவ்வளவு தேவைப்படும், எத்தனை தேவைப்படும் அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ரெண்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் வேல்யூம் ஆஃப் த பிரிக், நெக்ஸ்ட் வேல்யூம் ஆஃப் த வால் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் எத்தனை பிரிக்ஸ் தேவைப்படுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? நாம் சம்முக்குள்ளே போகலாம். கிவனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல எழுதிக்குவோம். பிரிக்ஸில் எல் வந்து 24 சென்டிமீட்டர், பி வந்து 12 சென்டிமீட்டர், ஹெச் வந்து 8 சென்டிமீட்டர். இப்போது வாலோட அளவுகள் எழுதிக்கலாம். பிரிக்ஸை வந்து ஸ்மால் லெட்டரில் எழுதியிருக்கிறதுனால வாலோட எல்லை வந்து கேப் லெட்டரில் எழுதிக்குவோம். எல் ஈக்குவல் டு 20 மீட்டர். இது மீட்டரில் இருக்கிறத சென்டிமீட்டராக மாற்றணும்னா 20 × 100 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 2000 கிடைக்கும். 2000 சென்டிமீட்டர் எழுதிக்குவோம். அடுத்தது பி வந்து 48 சென்டிமீட்டர், அதுலேயே சென்டிமீட்டர் இருக்கிறதுனால அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது ஹைட்டு வந்து 6 மீட்டர், இது மீட்டரில் இருக்குது. அப்போது 6 × 100 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 600 கிடைக்கிது. சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு வாலில் ஒரு சுவத்தில் எத்தனை பிரிக்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் ஆஃப் த வாலையும் வால்யூம் ஆஃப் த பிரிக்கையும் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணோம்னா எத்தனை செங்கற்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ எடுத்து எழுதிக்குவோமா? நம்பர் ஆஃப் த பிரிக்ஸ் ரெக்யர்ட் ஈக்குவல் டு volume of the wall divided by volume of the brick. இதில் வால்ஸோட சைஸு பெருசுங்கிறதுனால அதை மேலே எழுதிக்கிறோம். பிரிக்ஸ் வந்து சின்ன சைஸு, அதனால் அதோட அளவை வந்து கீழே எழுதியிருக்கிறோம். வால்யூம் ஆஃப் வாலோட ஃபார்முலா என்ன? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இப்போ இது கேபிட்டல் எல், கேபிட்டல் பி, கேபிட்டல் ஹெச் போட்டுக்கலாம். டிவைடட் பை பிரிக்ஸுக்கு வந்து என்ன போடணும்? எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ், அதனால் ஸ்மால் எல் பி ஹெச், ஸ்மால் ஹெச் போட்டாச்சு. எல்லோட வேல்யூ 2000 எழுதியாச்சு. இன்ட்டு பியோட வேல்யூ 48 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 600 எழுதிக்குவோம். டிவைடட் பை கீழே பிரிக்ஸோட டைமென்ஷனை எழுதிக்குவோம். 24 × 12 × 8. இப்போது இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி டிவைடும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதை ஈஸியாக கேன்சலும் பண்ணிடலாம். 1 8s are 8, 6 8s are 48. இந்த 6ஐயும் 24ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 6 are 6, 4 6 are 24. அடுத்து இந்த 12ஐயும் 600ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 12s are 12, 5 12s are 60. இந்த பேலன்ஸ் 0 இருக்குது, போட்டுக்கலாம். இந்த 4ஐயும் இந்த 2000ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, 5 4s are 20. பேலன்ஸ் 2 0 இருக்குது, போட்டுக்கிறோம். இப்போது எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது? 500 × 50. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 5s are 25. இந்த 3 0 இருக்குது பாருங்கள், அதை அப்படியே எழுதிடுவோம். 25,000 பிரிக்ஸ் தேவைப்படுது. தட்ஸ் சிக்ஸ்த் சம் பார்க்க போகிறோம். தி வேல்யூம் ஆஃப் எ கண்டெய்னர் இஸ் 1440 மீட்டர் கியூப். இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கண்டெய்னரோட வேல்யூமை சொல்லியிருக்காங்க. The length and breadth of a container are 15 meter and 8 meter respectively. The கண்டெய்னரோட length breadth கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுக்கல. Find its height. நம்மளை ஹைட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேல்யூ லென்த் பிரெத் இதுங்களை வச்சு நம்ம ஹைட்டை கண்டுபிடிக்கலாமா? வால்யூமோட ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சொல்யூஷனில் எழுதிக்கலாம். வால்யூம் ஈக்குவல் டு
L into B into H cubic units. வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 1440. எழுதிக்குவோம். ஈக்குவல் டு L எவ்வளோ? 15 இன்ட்டு 8. B வந்து 8 இன்ட்டு H நமக்கு தெரியாது, H அப்படியே எழுதிக்குவோம். ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 15 8ஐயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போகிறேன். எல்ஹெச்எஸில் வரும்போது டிவிஷனாக மாறிக்கும். நம்பர்ஸை இங்கேயே ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். 1440யும் 15ம் 5 டேபிளில் கேன்சல் ஆகும். 3 5s are 15, 2 5s are 10, பேலன்ஸ் 4, 44, 8 5s are 40, பேலன்ஸ் 4. இந்த 0 சேரும்போது திரும்பவும் 40 ஆகுது. 8 5s are 40. இந்த 8ஐயும் 288ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 8s are 8, 3 8s are 24, பேலன்ஸ் 4, 48, 6 8s are 48. இப்போது இந்த 3ஐயும் 36ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 2 3s are 6. இப்போ 12 கிடச்சிருக்கு. இங்கே ஹெச் போட மறந்துட்டேன், ஹெச் போட்டுக்கோங்க. அப்போது ஹெச் எவ்வளோ கிடச்சிருக்கு? 12. இப்போது ஹெச் ஈக்குவல் டு 12. இந்த சம் வந்து மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் போட்டுக்கலாம். தட்ஸ் ஆல். 7th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த வேல்யூம் ஆஃப் எ கியூப் ஈச் ஆஃப் ஹூஸ் சைட்ஸ் இஸ் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 5 cm, 3.5 மீட்டர் அண்ட் 21 cm. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கியூபோட வேல்யூமை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சொல்யூஷனில் எழுதிக்கங்க. வேல்யூம் ஆஃப் கியூப் ஈக்குவல் டு A cube cubic units. நெக்ஸ்ட் ஏயோட வேல்யூ என்ன? 5 cm. வால்யூம் ஈக்குவல் டு 5 cube. இப்போ இந்த 5ஐ வந்து 3 டைம்ஸாக பிரித்து எழுதிக்கலாம். 5 into 5 into 5. இந்த 3 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 5s are 25, 25 into இந்த 5ஓட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 5 5s are 25, பேலன்ஸ் 2, 2 5s are 10, 10 into 12, 125 கிடைக்கிது. இது சென்டிமீட்டர் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் கியூப் போட்டுக்கலாம். தட்ஸ் ஆல். வெரி ஈஸி சம். இது போல் மற்ற சம்மையும் போடலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 3.5 மீட்டர்னு இருக்குது. வேல்யூம் ஆஃப் கியூப் ஈக்குவல் டு A cube cubic units. A ஈக்குவல் டு 3.5 போடுவோம் மீட்டர். இப்போ வால்யூம் ஈக்குவல் டு 3.5 ஹோல் கியூப் போட்டுக்கலாம். ஈக்குவல் டு இந்த 3.5ஐ 3 டைம்ஸ் எழுதிக்குவோம். 3.5 into 3.5 into 3.5. இப்போது இதை 3.5ஐயும் 3.5ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3.5 into 3.5. 5 5s are 25, balance 2, 3 5s are 15, 17. 3 5s are 15, balance 1, 3 3s are 9, 9 1 10. ஆட் பண்ணோம்னா 5 12 2 1 1 2 2 5. இதுலேயும் ஒவ்வொரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, அதனால் 2 பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 3.5ஐ மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 5 5s are 25, பேலன்ஸ் 2, 2 5s are 10, 12, பேலன்ஸ் 1, 2 5s are 10, 10 1 11, பேலன்ஸ் 1, 1 5s are 5, 1 6, 3 5s are 15, பேலன்ஸ் 1, 3 2s are 6, 1 7, 3 2s are 6, 1 3s are 3. ஆட் பண்ணிக்கலாம். 5 7 8 12, பேலன்ஸ் 1 4. இதில் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இதில் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. டோட்டலாக 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். ஈக்குவல் டு 4.875. இந்த சமு மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் கியூப் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இந்த சம்மு. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷனில் 21 cm. வேல்யூம் ஆஃப் கியூப் ஈக்குவல் டு A cube cubic unit. இப்போ ஏயோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 21 cm. அடுத்து இந்த 21ஐ 3 டைம்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 21 into 21 into 21. இப்போது 21 into 21ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 21 into 21. இந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 21 அப்படியே வரும். 1 2s are 2, 2 2s are 4. ஆட் பண்ணால் 1 4 4. இந்த ஆன்சரை 21ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்.
1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே ஆன்சர் தான் வரும். அடுத்தது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 2 2, 4 2 8, 4 2 8, 1 6 12, பேலன்ஸ் 1 9, 9 2 6 1 கிடச்சிருக்குது. எடுத்து எழுதிக்குவோம். ஈக்குவல் டு 9 6 2 1 சென்டிமீட்டர் கியூப் போட்டுக்கலாம். தட்ஸ் ஆல். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 8th சம். A cubical milk tank can hold 1,25,000 liters of milk. Find the length of its side in meters. இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கியூபிக்கல் மில்க் டேங்க்கில் 1,25,000 லிட்டர்ஸ் மில்க் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்களாம். அந்த டேங்கோட சைட்ஸோட லென்த்தை மீட்டர்ஸில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது அந்த டேங்கோட கொள்ளளவு வேல்யூம்னு புரிஞ்சுக்கணும். சொல்யூஷனில் எழுதிக்குவோம். வேல்யூமோட ஃபார்முலா நமக்கு தெரியும். வேல்யூம் ஈக்குவல் டு A கியூப் கியூபிக் யூனிட்ஸ். கொஸ்டினில் வேல்யூம் எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க, 1,25,000 லிட்டர்ஸ். இப்போது இந்த லிட்டரை மீட்டராக மாற்றணும். எப்படி மாற்றலாம்? 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ். இந்த லிட்டரை மீட்டராக மாற்றணும். இந்த 1 அப்படியே போட்டுட்டு இங்கே மல்டிப்ளையில் உள்ள 1000 இங்கே டிவைடில் கொண்டு வந்துடலாம். மீட்டர் கியூப் ஈக்குவல் டு இந்த எல்லாம் அப்படியே போட்டுடுவோம். இப்போது லிட்டரில் உள்ளதை மீட்டரில் மாற்றணும்னா டிவைட் பண்ணாலே போதும். இப்போது வால்யூம் எழுதிக்கிட்டு 1,25,000 டிவைடட் பை 1000 மீட்டர் கியூப். இந்த 3 ஜீரோவையும் இந்த 3 ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடுவோம். பேலன்ஸ் என்ன இருக்குது? 125 மீட்டர் கியூப். A கியூப் ஈக்குவல் டு 125. A கியூப் ஈக்குவல் டு இந்த 125ல் 5 3 டைம்ஸ் இருக்குது. 5 5 சார் 25, 25 5 சார் 125. அப்போது 5 கியூப்னு போட்டுக்கலாம். இப்போது இந்த 2 கியூபையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஏயோட வேல்யூ கிடச்சிரும். 2 கியூபையும் கேன்சல் பண்ணிட்டோம். A ஈக்குவல் டு 5. இந்த சம மீட்டர் இருக்கிறதுனால மீட்டர் போட்டுக்கலாம். தட்ஸ் ஆல். ஃபைனலாக எடுத்து எழுதிக்குவோம். தேர்ஃபோர் லென்த் ஆஃப் மில்க் டேங்க் ஈக்குவல் டு 5 மீட்டர். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட். A metallic cube with side 15 cm is melted and formed into a cuboid. 15 cm சைஸ் உள்ள ஒரு மெட்டாலிக் கியூபை மெல்ட் பண்ணும்போது அது கியூபாய்டாக ஃபார்ம் ஆகுதான். If the length and height of the cuboid is 25 cm and 9 cm respectively, then find the breadth of the cuboid. அந்த கியூபாய்டோட லென்த் அண்ட் ஹைட்டை கொடுத்துருக்காங்க. நம்மளை பிரெத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம பி கண்டுபிடிக்கணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு கியூபை மெல்ட் பண்ணி கியூபாய்டாக மாற்றினாலும் ரெண்டுத்தோட வேல்யூமும் ஒரே வேல்யூமாக தான் இருக்கும். அது மாறாது. ஸோ கியூபோட வேல்யூம் என்னவோ அதே தான் கியூபாய்டோட வேல்யூமும். புரிஞ்சுதுங்களா? இதை வச்சு தான் இந்த சம்மை போட போகிறோம். சொல்யூஷனில் கிவனில் எழுதியிருக்கேன் பாருங்கள். A ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர், L ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர், H 9 சென்டிமீட்டர். வேல்யூம் ஆஃப் கியூபாய்டு ஈக்குவல் டு வேல்யூம் ஆஃப் கியூப். வேல்யூம் ஆஃப் கியூபாய்டோட ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். எஸ், கரெக்ட். L இன்ட்டு B இன்ட்டு H ஈக்குவல் டு வேல்யூம் ஆஃப் கியூப் என்ன? A கியூப். இப்போது எல்லோட வேல்யூ 25 சென்டிமீட்டர். 25 இன்ட்டு B நமக்கு தெரியாது, அது அப்படியே எழுதிக்குவோம். H 9 ஈக்குவல் டு A 15 ஹோல் கியூப் போட்டுக்கலாம். B அப்படியே வச்சிடலாம். ஈக்குவல் டு 15 3 டைம்ஸ் பிரித்து எழுதிக்கலாம். டிவைடட் பை இங்கே உள்ள நம்பர் மல்டிப்ளிகேஷன் உள்ளது, இங்கே வரும்போது டிவிஷனாக மாறுது. 25 இன்ட்டு 9. இந்த 25ஐயும் இந்த 15ஐயும் 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 5 5 சார் 25, 3 5 ஆர் 15. இந்த 5ஐயும் இந்த 15ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 5 ஆர் 5, 3 5 ஆர் 15. இந்த 9ஐயும் இந்த 3ஐயும் கேன்சல் பண்ணலாம்.
3 3s are 9, 1 3s are 3. இப்போது இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகுது. பேலன்ஸ் இந்த 15 மட்டும்தான் இருக்குது. அப்போது எடுத்து எழுதிக்கலாம். b = 15. இது சென்டிமீட்டர் இருக்கிறதுனால நாமளும் சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். நான் சொல்லி கொடுத்த இந்த சமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸசைஸில் உள்ள எல்லா சமம் இதோட முடிஞ்சிருச்சு. என்னுடைய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.